லைஃப்பில் பல மனிதர்களை மீட் பண்ணியிருப்போம். அதில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வடிவேல் சொல்கிற மாதிரி டேய் எனக்குன்னே வருவீங்களாடா அந்த மாதிரி தோணும். பட் அந்த குறிப்பிட்ட சில நபர்கள் மட்டும் இல்லை, அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு நபர் மட்டும் கடவுளே எங்களுக்கு அனுப்பின மாதிரி தோணும். அந்த மாதிரி ஒரு நபர் உங்கள் லைஃப்லேயும் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள எஸ்கேப் ஆக விட்டுறாங்க. வாழ்க்கை ஃபுல் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஐயோ போதுண்டா சாமி இதோட வாழ்க்கையை கிவ் அப் பண்ணிடுவோன்ட்டுன்னு சில பைத்தியக்காரத்தனமான வேலைகளையும் நாங்கள் செஞ்சுருப்போம். சில நேரம் அந்த மாதிரி ஒரு ட்ரெஜடியிலேருந்து நாங்கள் எஸ்கேப் ஆகியும் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்போம். பட் ஒன் திங், அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டில் அந்த நபர் உங்கள் லைஃப்பில் என்ட்ரி கொடுத்துருப்பாரு. மேபி அது ஒரு ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அவங்க உங்கள் லைஃப்பில் உங்களோடய ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க. சில நேரம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும் அந்த நபர் உங்கள் லைஃப்பில் இருந்திருப்பாங்க. லைஃப் லாங் ட்ராவல் பண்ணாங்கன்னா யூ ஆர் லக்கி. பட் ஸ்டில் யூ ஆர் லக்கி. அவங்க அந்த குறிப்பிட்ட காலத்துலேயும் உங்களுக்காக வந்து நிற்கிறாங்கன்னா அந்த கொஞ்ச காலத்திலேயே நீங்கள் தவற விட்டது, ரொம்ப ஏங்கின விஷயங்கள், ரொம்ப மிஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே அள்ளி கொத்த அவங்க கையில் கொடுத்துருப்பாங்க. நீ இந்த ரூட்டில் தான் போகணும், இதுதான் உன்னோட சரியான டிரெக்ஷன்னு காட்டியிருப்பாங்க. நீ இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் பேசணும், உன் மிஸ்டேக்ஸ்லேருந்து நீ லேர்ன் பண்ணு அப்படின்னு உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்திருப்பாங்க. சில நேரம் அந்த நபர் உங்களுக்கு முகம் காணாத ஒரு நபராகவும் இருந்திருக்கலாம், டோட்லி அ ஸ்ட்ரேஞ்சர். சில நேரம் அவங்க நீங்கள் 10 வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நபராகவும் இருந்திருக்கலாம். பட் நீங்கள் அவ்வளோவா பழகிருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் எதை நம்புறீங்களோ எனக்கு தெரியாது. இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு தேவையான நபரை சரியான நேரத்தில் கொடுக்கும். நமக்கு ஆப்பு விழுந்தா எப்படி க்ளீனாக டைம் பார்த்து விழுகுதோ அந்த மாதிரி அவார்டும் க்ளீனாக டைம் பார்த்து அதே மாதிரி விழும். ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் உங்கள் லைஃப்லேயும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள், ரொம்ப நன்றியாக இருங்க, கிராட்டிடியூடாக இருங்க. என்றைக்குமே அவங்கள மறக்காதீங்க. அவங்களுக்கு ஒரு தேவைன்னா போய் நில்லுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் உங்கள் லைஃப்பில் இருந்தாங்கன்னா அவங்கள இங்கே டேக் பண்ணுங்கள். லெட் தெம் நோ தே ஆர் ப்ரெஷஸ் ஃபார் எவர்.